நண்பா, நீங்கெல்லாம் பாவ சங்கீர்த்தனத்தை சாமியார்கிட்ட பண்றீங்க, நாங்கெல்லாம் ஏசுகிட்டே பண்ணிடுவோம். நண்பா, ஆண்டவர் இயேசு அவருடைய சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னிக்காமல் விடுகிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்காமல் விடப்படும். இதுதான் இயேசுநாதர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். ஏன் நண்பா, உங்க திருச்சபையில பாவ சங்கீர்த்தனம் இருக்கிறனால தான் உங்க மக்கள் அதிகமா பாவம் செய்யறாங்களோ? அது எப்படிப்பா? எலும்பு முறிவு டாக்டர் பக்கத்தில் இருக்காங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி போய் எலும்பையா முடிச்சுக்க முடியும்? மனித இயல்புல நாம பாவம் செய்யறோம். மன்னிக்கிறதுக்கு இயேசு இருக்கிறாரு. பாவ சங்கீர்த்தனம் கேட்கறதுக்கு குரு இருக்காரு. பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்துட்டு இதுவரைக்கும் ஒரு பாவத்தை கூட நீங்க அறிக்கையிடவே இல்லையே. எதையோ பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. சாமி, நான் பாவத்தை அறிக்கையிடலான்னு தான் வந்தேன். ஆனால் என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு பாருங்க, அவர் பண்ணுற லூட்டி என்னால் தாங்க முடியல சாமி. அவர் அரசாங்க வேலையில் இருக்கிறாரு. அதனால ரொம்ப காஸ்ட்லியான காரும் காஸ்ட்லியான வாழ்க்கையும், அவருடைய வாழ்க்கையே ரொம்ப மிடுக்கா இருக்கு சாமி. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்கள பார்த்தாலே அருவருப்பா இருக்கு சாமி. வேற எந்த விதத்திலேயாவது அவர் உங்களுக்கு கெடுதல் செஞ்சாரா? அதெல்லாம் எதுவுமே இல்லை சாமி. பாவ சங்கீர்த்தனம் பண்ண வந்துட்டு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது, புரணி பேசுறது ஒரு பாவங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சாமி. அந்த பாவத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சாமி, நான் செஞ்ச பழைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க சாமி. இதுவரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. இனிமேல் அந்த புரணி பேசுறதுங்கிறத உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சிங்க சாமி. அதை பிறகு மன்னிச்சுக்கலாம். அக்கௌண்டா? சரி, உங்க மனத்துயர் மன்றாட்டு சொல்லுங்க. மனத்துயர் மன்றாட்டா? அதெல்லாம் மறந்துருச்சு சாமி. எனக்கு தெரிஞ்சது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை மட்டும்தான் சாமி. அந்த மன்றாட்டு மட்டும்தான் சாமி தெரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். பாவ சங்கீர்த்தனம் செய்ய வந்துட்டு மனத்துயர் மன்றாட்டு தெரியல, பாவத்தை அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்றாரு. அவரு பட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாரு. என்ன கொடுமை இது! இரக்கமே உருவான ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்க பாவங்களை சொல்லுங்க. ஐயா, இப்ப உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க.
சுவாமி, கடவுள் என் பாவங்களை மன்னிப்பாரா சுவாமி? ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கே வந்தாரு. நான் சாவான பாவத்தை செஞ்சிருந்தா நம்ம பாவத்திற்காக மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டா அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார். கொலை பண்ணியிருந்தா மன்னிப்பாரா சாமி? நீங்க யாரையாவது கொலை பண்ணிட்டீங்களா? ஆமா சாமி, ஆமா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒருத்தரை நான் கொலை பண்ணிட்டேன். கொன்னுட்டேன் சாமி, கொன்னுட்டேன் சாமி. இத போலீஸுக்கு தெரியப்படுத்துனீங்களா? இல்ல சாமி, இல்ல. நானே சரணடைறதுக்கு பதிலா ஓடி போயிட்டேன் சாமி, ஓடி போயிட்டேன் சாமி. அப்ப உங்க குற்றத்துக்கு இன்னும் தண்டனை அனுபவிக்கல, அப்படிதானே? இருபது வருஷமா பயந்துகிட்டே போலீஸ்ல சரணடையில சாமி. ஆனா என் ஆன்மா 20 வருஷமா குற்ற உணர்வோட சிறையில கடந்து வாடுது சாமி. இப்ப இந்த ஒப்புரவு பெறுறதுக்கு நீங்க வந்ததுக்கு என்ன காரணம்? சாமி, நான் சீக்கிரம் சாவ போறேன் சாமி, சாவ போறேன். எனக்கு கேன்சர் கடைசி ஸ்டேஜ் சாமி. நான் சாகறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சாமி, மன்னிப்பு கேட்கணும் சாமி. அதுதான் நான் விரும்புறேன் சாமி. நீங்க ஒப்புரவு பெற வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று மோட்சம் போறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லை. சாக போற நேரத்துல கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆக்கிடலான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா செஞ்ச தப்புக்கு சமுதாயம் தரும் தண்டனையும் கடவுள் கண்ணோட்டத்துல நீதியானது. இது உங்களுக்கு தெரியும்ல? ஆமா ஃபாதர், எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிகழ்ச்சி நடந்து வருஷக்கணக்கா ஆகுது. நான் செஞ்ச தப்புக்கு போலீஸ்ல சரண்டர் ஆயிடணும் சாமி. நான் யார கொன்னனோ
அந்த குடும்பத்தார் என்ன மன்னிக்கணும் சாமி, என்ன மன்னிக்கணும் சாமி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் செய்யறேன் சாமி. இந்த உடலை விட்டு அப்பதான் என் உசுறு நிம்மதியா போகும் சாமி. அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சுன்னு உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? அது ஒரு காரு விபத்து சாமி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பனுடைய பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு திரும்பி வர்றப்ப ராமநாதபுரம் ரோட்ல அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு சாமி. இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் ரோட்லயா? ஆமா சாமி. ராமநாதபுரம் ரோடு ராமநாதபுரம் ரோட்ல தான் சாமி. எந்த வருஷம்? இருபது வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் ரோட்லயா? எந்த வருஷம்? எந்த வருஷம்? 2003 நவம்பர் 20 சாமி. அப்பா 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 அந்த நாளை நான் எப்படி மறக்க முடியும் சாமி? ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். அது எனக்கு நரக மாதிரி இருக்கு சாமி. படுத்தா தூக்கம் வரல சாமி. அது சாயங்கால நேரம், ரோட்ல ஒருத்தர் கூட இல்ல. நான் குடிச்சிருந்ததுனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு விரும்பினேன். திடீர்னு என் காருக்கு முன்னாடி ஒரு ஆளு வந்து நின்னாரு. நான் தான் தவறுதலா மக்கள் நடக்கக்கூடிய பாதையில காரை ஓட்டிட்டு வந்து அவர் மேல விட்டு ஏத்திட்ட சாமி. நான் கொண்டுட்டேன் சாமி.
அப்ப அப்ப ஒரு சின்ன பையன் அந்த ஆளுகிட்ட ஓடி போய் அப்பான்னு அழுதா சாமி, அப்பான்னு அழுதா சாமி. அவன் அழுதுகிட்டு என்ன பார்த்து சொன்னா, எங்க அப்பா நல்லவர், அவரை காப்பாத்துங்க. எங்க அப்பா நல்லவர், அவரை காப்பாத்துங்க. எங்க அப்பா நல்லவரு, அவரை காப்பாத்துங்க. அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாடா. சாமி சாமி, அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? அவன் சொன்ன வார்த்தையே சொல்றீங்களே சாமி, அது எப்படி சாமி தெரியும்? இந்த கண்டிஷன்ல ஏன் இங்க வந்தீங்க? என் பையன் என்ன அழைச்சிட்டு வந்தான். அவன் என்ன அழைச்சிட்டு போயிடுவான் சாமி, என்ன அழைச்சிட்டு போயிடுவான். நீங்க இங்கேயே ரெஸ்ட் எடுங்க, நான் இந்த வந்துடுறேன். சரிங்க சாமி. என் அப்பாவை கொண்டவர எப்படி என்னால மன்னிக்க முடியும்? அவரை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை தந்தையே, இவர்களை மன்னியும். தாங்கள் பேசுவது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை.
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆமென். உங்களை நான் மனசார மன்னிக்கிறேன். இல்ல ஃபாதர், இல்ல ஃபாதர், நான் பாவி. என்ன நீங்க மன்னிக்க வேண்டாம். நீங்க இறந்து போனதா சொல்ற அந்த நபர் வேற யாரும் இல்ல, என்னுடைய அப்பா. சாமி, உங்க அப்பாவா? உங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன் சாமி, உங்க அப்பாவை நான் கொன்னுட்டேன். என்ன சாமி சொல்றீங்க? அன்னைக்கு நடந்த அந்த விபத்துல என் அப்பா அடிபட்டு கீழே கிடந்தது உண்மை. ஆனா அவர் அன்னைக்கு சாகல. என்ன சாமி, என்ன சொல்றீங்க? அவரை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கொண்டுட்டு போய் அட்மிட் பண்ணி அவரு நல்லா வந்துட்டார். அப்படியா? அப்படியா? நான் கொல்லலையா? நான் கொலைகாரன் இல்லையா? நான் கொலைகாரன் இல்லையா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவருக்கு மகிமை. 20 வருஷமா அதை நினைச்சு ஏன் கவலைப்பட்டு இருந்த சாமி? இப்ப சாவு வந்தா கூட நான் நிம்மதியா சாவேன் சாமி. இனிமே உங்களுக்கு அந்த குற்ற உணர்வே வரக்கூடாது. இருக்காது சாமி. நான் சாவடிக்கல, நான் யாரையும் கொல்லல. நீங்க பாவ மன்னிப்பு கேட்டதுனால கடவுளே உங்க பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நன்றி சாமி, நன்றி சாமி. இப்ப நீங்க உங்களையே மன்னிச்சு ஏத்துக்கணும். செய்யறேன் சாமி, செய்யறேன் சாமி. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சமாதானமாய் போயிட்டு வாங்க. ஆண்டவரே, சாமி, நன்றி சாமி, நன்றி, நன்றி சாமி. சாமி, எனக்கு ஒரு ஆசை. உங்க அப்பாவுக்கு ஏதாவது நஷ்ட ஈடு தரணும்னு நினைக்கிறேன் சாமி. அதை மறுக்காம வாங்கிக்க சாமி. நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தாலும் அதை வாங்குற நிலையில என் அப்பா இல்ல. என்ன சாமி சொல்றீங்க? அவரு 3 மாசத்துக்கு முன்னாடிதான் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. அப்படியா? என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அந்த நஷ்ட உங்க கையில சேர்த்துறதா நல்லது. உங்கள்கிட்டயே கொடுத்துறேன் சாமி. உங்க பாவத்துக்கு பரிகாரமா நீங்க எனக்கு தர வேண்டிய நஷ்ட ஈடு அனாதை இல்லத்துல கைவிடப்பட்டவங்களுக்கு மத்தியில நீங்க போய் கொடுங்க. அதுதான் கடவுளுக்கு விருப்பமான காரியமா இருக்கும். அப்படியா சாமி சொல்றீங்க? சரிங்க சாமி, அப்படியே செய்யறேன் சாமி, அப்படியே செய்யறேன். God bless you. குற்றமுள்ள பாவியா வந்த நான் கொலை செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. நான் கொலை செய்யல, நான் கொலைகாரன் இல்லை, நான் நிரபராதி.
அப்பா எனக்கு போகிற வழியில் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். வாங்கி தரேன்டா செல்லம். ஸ்கூல்லலாம் விளையாட்டு நடந்துச்சா தம்பி? நான் தான் விளையாட்டில் ஃபஸ்ட்டு. வெரி குட் வெரி குட். தம்பி, நீ எப்பவும் போய் சொல்லக்கூடாது. நான் இல்லைன்னாலும் இந்த அப்பாவோட அறிவுரை உன் காதில் எப்போதும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிப்பா. என்ன டேட், நான் பொய் சொல்லிட்டேன்னு என் மேல கோபமா? கோபப்படாதீங்க டேட். அவர் ஆக்சிடென்ட் பண்ணி தான் நீங்க செத்தீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு கேன்சரா. அவரு இன்னும் ஒரு வாரம்தான் உசுரோட இருப்பாரான் டேட். அவர் சாகிறப்பயாவது நிம்மதியா இருக்கட்டுமேன்னு தான் ஒரே ஒரு பொய் சொல்லிட்டேன் டேட். என்னை மன்னிச்சிடுங்க டேட். நீங்க மன்னிச்சிடுவீங்க, ஏன்னா நீங்க என்னுடைய அப்பா. லூக்கா இயல் 6 இறை வசனம் 36. உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஒப்புரவு என்ற பாவசங்கீர்த்தன அருள்சாதனம் நமது கத்தோலிக்க தாய் திருச்சபையில் ஆண்டவரால் மக்களுக்கு அருளப்பட்ட வரம். இவ்வரத்தை அருள் தந்தையர் வழியாய் ஆண்டவர் வழங்குகின்றார். எனவே இவ் அருள்சாதன வரங்களை உணர்ந்து மாதம் ஒரு முறை ஒப்புரவு பெறுவோம். இறை அருளில் நிலைத்திருப்போம்.